ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இயர்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கான செலவுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு சேவிங்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் பிளான் நிறைய பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் சேவிங்ஸ் பார்த்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இயர்லிக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, இதுக்கு எப்படி சேர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி பட்ஜெட் பிளான் நான் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். 20Kக்கு போட்டிருக்கிறேன், 15K கூட போட்டிருக்கிறேன், 25, 35, 50K வரைக்குமே மந்த்லி பட்ஜெட் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் சேவிங்ஸோடு போட்டிருக்கிறேன். நீங்கள் மந்த்லிக்கு மட்டும் போட்டிங்கன்னா நான் இயர்லிக்கு எப்படி நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு இருக்குது, இயர்லிக்கு என்னென்னலாம் செலவு இருக்குது, அந்த செலவை நம்ம எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸை நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பிளானில் பார்த்துட்டோம், நிறைய சேலரியில் பார்த்துட்டோம். இப்போ இயர்லிக்கு என்னென்னலாம் நமக்கு இயர்லியில் வருது, அதில் எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இயர்லியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இயர்லி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், உங்கள்கிட்ட காசு பல்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நான் மந்த்து தான் பண்ணுவேன்னா அப்படியும் பண்ணலாம். மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 365 டேஸ் பிளான் இருக்குது. ஜியோ, ஏர்டெல், நீங்கள் என்ன வாட்எவர்ஸ் நீங்கள் என்ன சிம் வச்சுருக்கோங்க அதுக்கு இயர்லி பார்த்திங்கன்னா 3599, 3599 தான் ரெண்டுத்துலேயுமே தராங்க. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே 2.5 GB ஜியோவில் தராங்க. ஏர்டெல் பார்த்திங்கன்னா 2 GB தராங்க. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் இயர்லி தான் போட போகிறேன்னா நீங்கள் இந்த பிளான் போங்க. இல்லை நான் மந்த் ஆன் மந்த் நான் போடணுன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா 300 rupees வருது. இதே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 300 rupees வருது. ஆனால் ஆஃபர்ஸ் டைமில் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. Jan 1st அன்றைக்கி ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, பொங்கலுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இயர்லி பிளான் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் தருவோம், இல்லைனா 1 மந்த் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம், இல்லைனா கால்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தருவோம். அது மாதிரி சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இயர்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணால் ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம டென்ஷன் இல்லை, மாதம் மாதம் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் போயிடுங்க. டிவி டிஷ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்ஸ்லாம் இருக்குது. 1 இயர் பிளான் அது மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் அது பண்ண போகிறீங்கன்னா மினிமம் 3000 3500 வரைக்கும் 2000 கூட இருக்குது. உங்களுக்கு என்ன சேனல்ஸ் வேணுமோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் 3 to 3000 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இதில் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. நீங்கள் 12 months நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தருவாங்க. 13 months நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகும். 13 month நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். இந்த டிவி டிஷ்ஷையும் நீங்கள் மந்த் ஆன் மந்த் பண்ணுறதை விட இயர்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா ஏசி, வாஷிங் மிஷின், ஆர்ஓ, ஃபில்டரு, நீங்கள் வேறு என்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் மந்த்லி நீங்கள் செலவு பண்ணுறதை விட இயர்லி நீங்கள் பண்ணிடலாம். ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சர்வீஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. ஏஎம்சி சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி கொடுத்துருங்க. ஒன் டைம் நீங்கள் எந்த வாஷிங் மிஷின் ஆர் ஏசி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனியில் நீங்கள் ஏஎம்சி போட்டிங்கன்னா அவங்க ஏசிக்கு 2 or 3 times இயர்லி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. வாஷிங் மிஷினுக்கு சர்வீஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஆர்ஓ ஃபில்டராக இருந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேயே நம்ம பேக்கேஜ் மாதிரி போட்டுருக்கலாம். இயர்லி நான் இவ்வளோ கட்டுறோம், உங்களுக்கு இத்தனை சர்வீஸ் வரும். அது இல்லாமல் எதனா ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அவங்களே பண்ணி தருவாங்க. சப்போஸ் நடுவில் நமக்கு செலவு பண்ணுற வேண்டிய கையிலேருந்து கொடுக்க வேண்டிய காசு இல்லை, ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பைக்கு, கார் சர்வீஸ் இதுக்கும் ஏஎம்சி சர்வீஸ் இருக்குது. 2 சர்வீஸ் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நீங்கள் கையிலேருந்து காசு பண்ணுறது 2 சர்வீஸ் ஆச்சு இயர்லி 6 months ஒன்ஸ் ஆச்சு ஒரு சர்வீஸ் பண்ணிடணும். இன்சூரன்ஸ் ஃபார் பைக் அண்ட் ஸ்கூட்டி ஆர் கார், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போடணும். அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பைக் மினிமம் 2500 சொல்கிறேன். இதுவே அதிகம் தான், கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம். புதுசாக எடுத்தீங்கன்னா இந்த சார்ஜ் வரும். நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக இப்போ ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஆகிடுச்சுன்னா இதை விட கம்மியாக கூட வரலாம். அப்புறம் காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறது உங்களோட ஐடிவி வேல்யூ, உங்களுடைய காரோடைய வேல்யூ பொறுத்து தான் இன்சூரன்ஸ் வரும். நீங்கள் அதுக்கும் இயர்லி பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இயர்லி பிளான்ஸை சொல்கிறேன். தென் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ் இயர்லி நீங்கள் பிளான் பண்ண தான் ஈஸியாக இருக்கும்.
ஆர்டி வந்து பேங்க்கில் போடுங்க. மினிமம் வந்து உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் வந்து உங்கள் பையனுக்கு இல்லை பொண்ணுக்காச்சும் வந்து ஒரு 50,000 இருக்குதுன்னா 12ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. 12 மந்த்ஸ்னால 12ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4166 வருது. அப்போ வந்து 4200 நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து உங்களுக்கு ப்ளஸ் வரும். 52,000 ஆர் 53,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்கள் பேங்க்கை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து. நீங்கள் ஃபீஸை வந்து 50,000 கட்டிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த 2,000 3,000 வந்து ஃபீஸை கட்டிட்டு பேலன்ஸ் வந்து புக் ஃபீஸ் எதனா கட்டுறதா இருந்தால் கட்டிடலாம். அப்படி இல்லைனா பேலன்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் பேகு அந்த மாதிரி வந்து ஆர்டியோட அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸை வந்து பே பண்ணிடலாம். இது ஒன் டைம் நீங்கள் கட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இயர்லி சேவிங்ஸ் பண்ணுறதுனாலையும் வந்து நமக்கு சின்னதாக ஒரு வட்டியும் கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்பென்சஸில் வந்து இந்த யூனிஃபார்ம் அண்ட் பேக்ஸையும் நம்ம வாங்கின மாதிரி ஆகிடும். இது நல்ல பிளான். இதை வந்து ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்கு நிறைய தடவை நான் வந்து சஜஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ளஸ் வந்து கிட்ஸ் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடுறீங்க ஷோர் அமௌண்ட் அதுக்கு தான் 5 lakh 10 lakh 15 lakhs 20 lakhs இதுக்கு என்ன அமௌண்ட் நீங்கள் போடுறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸு அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரீமியம் வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து எமர்ஜென்சி நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சர்ஜரி அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து கையில் காசு இல்லை அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் மேரேஜ் இதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபங்க்ஷன் அண்ட் மேரேஜ் வந்து இயர்லி வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷன் வரும், யாருனா ஒரு மேரேஜ் வைப்பாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து என்ன பண்ணுறது நான் கடைசியாக சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம் இயர்லி அப்படி பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து இயர்லி போடலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேவிங்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் வந்து இயர்லி கூட நீங்கள் பேமெண்ட் கட்டலாம். ஒரு பேமெண்ட் கட்டினா கூட இயர்லி கட்டலாம். இல்லைனா வந்து பேங்க்லேயும் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போடலாம், போத் எதில் வேணால் நீங்கள் போடலாம். ஆனால் வந்து இதெல்லாம் இயர்லி கூட நீங்கள் கட்டலாம். எல்ஐசி பாலிசி அந்த ஜீவன் தாரா ஜீவன் ப்ரீமியம் ஏதோ சம்திங் எல்ஐசியில் வந்து கிட்ஸ்க்கு வந்து நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் குழந்தைங்களுக்காக போடலாம். 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. இயர்லி கூட பேமெண்ட் கட்டலாம். இதை வந்து நீங்கள் சேவிங்ஸில் கொண்டு போயிடுங்க. இயர்லி கட்டுறதை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் கொண்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து பர்த்டே அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே கொண்டாடுறது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் கொண்டுவாங்க. ஹிந்துஸாக இருந்துச்சுன்னா வேறு ரீஜனாக இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் அண்ட் ரம்ஜான் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. நான் தீபாவளி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். தீபாவளிக்கு வந்து ஃபண்டெல்லாம் போடுவாங்க. தீபாவளி ஃபண்டு மாதம் வந்து நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2000 3000 வந்து நமக்கு தருவாங்க. நீங்கள் 10,000 கட்டுறதா 1000 ருபீஸ் கட்டுறதா இருந்துச்சுன்னா நம்ம கட்டுறதே 12,000 வரும். அவங்க 2000 14,000 இல்லைனா 15,000 தருவாங்க. ப்ளஸ் ஃபீட் பாக்ஸு என்னவோ வாட் எவர் இஸ் அந்த சீட்டில் கொடுப்பாங்க. பட்டாசுக்கு வந்து மந்த்லி வந்து 300 ருபீஸ். கோல்டு ஃபண்டுக்கும் போடுவாங்க 1000 ருபீஸ். மளிகை சாமான் ப்ரொவிஷன் ஃபண்டுக்கும் வந்து 1000 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டீட்டெயில் போடுறேன். இதெல்லாம் எப்படி வந்து நடத்துகிறாங்க, இது வந்து நமக்கு லாபமாக நஷ்டமாக இதில் வந்து எப்படி பார்த்து போடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி தீபாவளி ஃபண்டெலாம் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கிட்ஸ் 2 பேர் அப்படி இருந்தால் நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் எடுக்கணும். 5,000 to 7,000 மினிமம் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் டைமில் வந்து யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் எடுக்கிற காசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபண்டில் வந்து நம்ம வந்து மந்த் கட்டுற அமௌண்ட்டை வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ஆஃபர் இந்த ஆடி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அந்த டைமில் எடுத்துக்கலாம். கிட்ஸ் பர்த்டேலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும். 1000 to 2000 ட்ரெஸ் எடுக்கணும். கண்டிப்பாக கேக் கட்டிங் பண்ணணும். கிஃப்ட் அவங்களுக்கு எதனா வந்து நீட்ஸ் எதனா கிஃப்ட் ரொம்ப நாளாக கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஒரு 1000 ருபீஸ் 500 to 1000 ருபீஸ் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இதை வந்து இதையும் நம்ம பிளான் பண்ண இயர்லி பிளானிங்கில் தான் பண்ணணும். அதேன்னு பார்த்தீங்கன்னா கோவில் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இல்லை கோவில் வேண்டுதல் அந்த மாதிரியா இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக உண்டியல் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ சாமி ரூம் வச்சு நீங்கள் வந்து அந்த உண்டியலை ஒரு வருஷத்துக்குள்ள நிரப்பணும்னு ட்ரை பண்ணி நிரப்புங்க கோவில் உண்டியல். அதை நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒகேஷன் அண்ட் டூர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இயர்லி வந்து லீவ் டைம்ஸில் வந்து நாங்கள் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டூர்ஸ் ஃபண்டுன்னு கூட இருக்குது. நீங்கள் டூர் ஃபண்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஆர்டி வந்து பேங்க்கில் கூட போடலாம். நீங்கள் எந்த ஊர் போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஊட்டி கொடைக்கானல் அப்படின்றது இங்கே லோக்கலில் கொஞ்சம் எதனா போகிறோம் அந்த மாதிரி தான் எதுக்கு நீங்கள் போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணுன்றது முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேங்க்கில் ஆர்டி போடுங்க மந்த்லி. அது நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி
மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் சேரும். அந்த அமௌண்ட் வந்து லீவ் டைமில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு ரிலாக்ஸேஷனான மாதிரி இருக்கும். கையிலேருந்து எந்த காசும் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளானில் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணணும். வேறு எதுக்குமே நீங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து மந்த்லி வந்து நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே வந்து பால், கேஸு இது மாதிரி எல்லா ஐட்டம் கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம வந்து தனியாக வந்து அதுலேயே நம்ம போடணும். இதை வந்து இந்த மாதம் கட்டணும், இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். இப்போ எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்கிறோம், மாதம் ஒரு 1000 ருபீஸ் எடுத்து வைக்கணும். எல்லா மாதம் வந்து எமர்ஜென்சி வருமானு பார்த்தீங்கன்னா வராது. இதெல்லாம் நமக்கு சேவிங்ஸு. ஷாப்பிங் ஒரு 1000 ருபீஸ் போடுறோம், எல்லா மாதமும் நம்ம போடுவோமா? போக மாட்டோம். அவுட்டிங் அதே மாதிரி எதனா ஈட்டிங் ஏதாவது வெளியே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி தான் போடுவோம். அதுக்கு ஒரு 1000 ருபீஸ் போடுறோம். இது நம்ம கண்டிப்பாக வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்றது மாதம்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த 3000 ருபீஸ் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வந்து செலவே பண்ணாமல் இருந்துச்சுன்னு இந்த 3000 ருபீஸ் உங்களுக்கு சேவிங்ஸு. இல்லை சப்போஸ் நீங்கள் இதில் கொஞ்சம் செலவாகுதுன்னா அந்த செலவை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது வந்து உண்டியலில் போடலாம். நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் அண்ட் மேரேஜ்க்கு வந்து நீங்கள் எப்படி வந்து செலவு வந்து எடுத்துக்கணும். இந்த காசு இருக்கிறத வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் யாரா வச்சாங்க, நம்ம எதனா மொழி செய்யணும், அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பிஃபோராகவே தெரியும். திடீர்னு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் யாருன்னா சொல்லுவாங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் தனியாக சேமிச்சு வைக்கணும்னு கூட இல்லை. இது மாதிரி நான் சொன்னது மெத்தட்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து மந்த் ஆன் மந்த்லேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய பேர்டன் இருக்காது. கடைசியில் ஒன் டைம் கட்டுற பேமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பேர்டன் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு அப்புறம் வேறு எதனா கடன் அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒன் டைம் கட்டும் போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பாசிபிள் தான். இது வந்து ஏன்னா இயர்லி வந்து எல்லாருமே வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சேவிங்ஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க. கடன் வாங்கிட்டு வேறு எதுனா வந்து சோர்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கை மாத்தில் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் சேமித்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.